வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் ஒரு சிறிய உலர்பழம். ஆனா அதுல இருக்கும் சக்தி அசுர சக்தி. ஆம், இன்று நம்ம பார்க்க போவது உலர் திராட்சை ரெசின்ஸ் பற்றி தான். ஆயுர்வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு உணவா கருதப்படும் இந்த உலர் திராட்சை உடல் பலவீனம், இரத்த சோகை, மூட்டுவலி, மலச்சிக்கல், சர்க்கரை பிரச்சனை, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் என பல விஷயங்களுக்கு இது உதவுகிறது. இதை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் நடக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொல்வது மிகையல்ல. இந்த வீடியோவை முழுமையா கவனமா பாருங்க. கடைசியில எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருக்கு வேண்டாம், எப்பொழுது சாப்பிட வேண்டும் எல்லாமே நாங்க சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். உலர் திராட்சை என்றால் என்ன? உலர் திராட்சை என்பது இயற்கையாக உலர்த்தப்பட்ட திராட்சை பழம். பிரபலமான வகையில் கருப்பு உலர் திராட்சை, மஞ்சள் உலர் திராட்சை, விதையுடன், விதை இல்லாமல். ஆயுர்வேதத்தில் இதை ட்ரக்ஸா என்று அழைக்கிறார்கள். இது சீத குணம் கொண்டது. உடலை குளிர்வித்துவிடும், ஆனால் சக்தியை உடலுக்கு அதிகமாக்கிவிடும். 100 கிராம் உலர் திராட்சையில என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். இதுல இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்கு, இயற்கை சர்க்கரை அதாவது ஃப்ரக்டோஸ் அது இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால தான் உடலில் என்ன நடக்குது தெரியுமா? நம்மளுடைய இரத்தத்தை சுத்தமாக்குகிறது, சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது, மூளையுடைய செயல்பாடை இது மேம்படுத்துது, குடல் ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்கு இந்த திராட்சை பயன்படுது. நீங்க அதிகமா சோர்வா இருக்கிறீர்களா? காலையில எழுந்ததும் பலவீனமா இருக்கிறதா? அப்ப உங்களுக்கு உடனடியா ஒரு சக்தி தேவைப்படுது. அதாவது உடனடியா உங்க உடலுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அப்பொழுது நீங்கள் 10 to 15 உலர் திராட்சையை இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உங்களுக்கு உடனடியான சக்தி கிடைச்சிரும். இரத்த சோகை குறையும், உடல் சுறுசுறுப்பாகும். இதனால தான் பல விளையாட்டு வீரர்கள் இதனை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு ரகசிய உணவாகவே இருக்குது. அடுத்து, இரத்த சோகைக்கு அற்புதமான ஒரு மருந்தா இந்த உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமா பெண்களுக்கு, குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் இரும்பு சத்து குறைவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படுது. அதாவது இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய் தான் இது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவும். கண்டிப்பாக பெண்கள் அனைவருமே இந்த உலர் திராட்சையை பயன்படுத்த வேண்டும். 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் ஹீமோகுளோபின் அளவு உயர்த்தப்படும். அடுத்து, வயதானவர்கள் மற்றும் இளம் வயதுக்காரர்களும் சந்திக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை என்றால் அது மலச்சிக்கல் பிரச்சனை தான். மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. இதுல நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் உங்களுடைய குடல் இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும், மலச்சிக்கலை நீக்கிறதுக்கும், வயிறை லைட்டா வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. காலையில நீங்க வெந்நீர்ல ஊற வைத்து சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நிவாரணம் ஆயிரும். ஸோ அடுத்து, இதயம் ஆரோக்கியத்துக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. உங்களுடைய இதயத்தை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறணும்னா நீங்க கண்டிப்பா உலர் திராட்சையை எடுத்துக்கிறணும். ஏன்னா இதயத்துக்கு தேவையான பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த உலர் திராட்சையில இருக்குது. இது உங்களுடைய இதயத்தை பாதுகாக்க பயன்படுது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சை உங்களுக்கு பயன்படுது.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே நம்மளுடைய நாக்கு சுவைய தேடுது. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்காக நெறைய எண்ணெய் ஊத்தி, பொரிச்சு, வறுத்து, ஆயில்ல மிதக்க விட்டு நம்ம சாப்பிடுறோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாயிருது. இதனால மாரடைப்பு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மாரடைப்பு பிரச்சனையில இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால், நம்ம தினமும் உலர் திராட்சையை எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது. நம்மளுடைய இதயத்தை நம்ம காப்பாத்திடலாம், ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம். அடுத்து எலும்புகளுடைய வலிமைக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா இந்த உலர் திராட்சையில கால்சியம் சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து நிறைந்து கிடக்குது. ஸோ நிறையா வயதானவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மூட்டு வலி தாங்க. மூட்டு வலி, கை கால் வலி. இது எதனால வருது? கால்சியம் சத்து அவங்க உடல்ல இருந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். எதனால? வயது ஆக ஆக அவங்களுடைய உடல் நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கால்சியம் உறிஞ்சப்படக்கூடிய திறனும் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால அவங்களுக்கு எலும்புகள்ல வலி ஏற்படும், மூட்டுகள்ல வலி ஏற்படும், கை கால் ஜாயிண்ட்கள்ல வலி ஏற்படும். இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு அவர்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய எலும்புகளுக்கு இது ஒரு நல்ல வலிமையை கொடுக்கும். வயதானவர்களுக்கு மிக மிக பயனை அளிக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. கண்டிப்பாக நீங்கள் உலர் திராட்சை எடுக்கிறது நல்லது. ஏன்னா வயது ஆகும் பொழுது எலும்பு பலவீனம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தமான நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனை தடுப்பதற்கு நீங்கள் வருமுன் காப்பதே சிறந்தது. வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய மூளை ப்ளஸ் நினைவாற்றல் இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா வச்சுக்கிறணும்னா கண்டிப்பாக நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கிறணும். இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ படிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த உலர் திராட்சை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் 5லிருந்து 6 உலர் திராட்சை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய நினைவாற்றல் மேம்படும். அதாவது வயதானவர்களும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும், படிக்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். நல்ல ஒரு நினைவாற்றல், மெமரி பவர் வேணும்னா கண்டிப்பாக உலர் திராட்சையை எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினைவாற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? ஏன்னா இதில் இயற்கை சர்க்கரை உள்ளதே உலர் திராட்சையில் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே எழ ஆரம்பிக்கும். ஆனால் இதை அளவாக எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை அளவை திடீர்னு உயர்த்த செய்யும். ஸோ அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். 10லிருந்து 15 உலர் திராட்சை எடுத்து நீங்கள் இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிடணும். அதாவது நைட்டு நம்ம ஊற வைக்கக்கூடிய தண்ணி நல்ல தண்ணிகளால் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டே ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த உலர் திராட்சையை அப்படியே நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று அந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக சேர்த்துடும். இல்லை அப்படி என்னால் குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இதை ஜூஸ் மாதிரி அந்த உலர் திராட்சையை மிக்சியில் போட்டு அடித்து அது கூட பால் சேர்த்து அது கூட டேட்ஸ் எல்லாம் ஊற போட்டு அந்த மாதிரி செஞ்சும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை தேன், முந்திரி, பாதாம் இதெல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சும் நீங்கள் ஒரு ஜூஸாக கூட ரெடி பண்ணி குடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். யாருக்கெல்லாம் இது வேண்டாம் அப்படின்னா அதிக உடல் எடை இருப்பவர்கள் இந்த உலர் திராட்சையை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடல் எடை அதிகரிக்கும் சத்தாக இருக்கிறதுனால. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை, அதாவது சர்க்கரை கண்ட்ரோலில் எனக்கு இல்லை, அதிக அளவிலே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்திடுங்க. வயிறு வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ அளவோடு நீங்கள் இந்த திராட்சையை சாப்பிட்றதா நல்லது.
சிறிய உலர் திராட்சை தான், ஆனா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரியான முறையில எடுத்தால் உங்கள் உடல் சக்தி, ரத்தம், இதயம், எலும்பு, மூளை எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.